நிகழ்வினை ஆரம்பிக்கலாம் என எதிர்பார்க்கிறோம். அங்கமும் வேதம் ஓதும் நாக அந்தன நாளும் அடிபரவ மங்குள் மதித்தவள் மாட வீதி மருகனிலாவிய மைந்த செங்கையலால் புனல் செல்வமல்கும் சீர்கு செங்காட்டும் கொடியதனுள் கங்குள் விலங்கேலி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே வேதனர் தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க. சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் ஆசிரியர் கனகரத்ன ஆசிரியர் ஆனா முருகதாசன் அவர்களை ஏற்றி வைக்குமாறும், கருத்துரை கூற வந்திருக்கும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா யுவதாஸ் அவர்களை ஏற்றி வைக்குமாறும், இந்நூல் வெளியீட்டு வைக்கும் திரு ஈனா கோகுலராசா அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மங்கள விளக்கத்திலே தொடர்ந்து எமது விருந்தினர்கள் அடுத்ததாக தலைவர் உரை. கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிவாழும் என்பது போல் இன்றைய தினம் எமது அம்பாள் கலை மன்றத்தில் நடைபெறும் நூல் வெளியீட்டு விழாவானது எமது ஆரம்பகால நாடக கலைஞர் மற்றும் கலாபூஷணம் அமரர் கிருஷ்ணதுரை அவர்களது புதல்வன் எமது மன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் திரு ஜெய்சந்தர் சுதன் என அழைக்கப்படும் அவர்களால் புலம்பெயர் தேசத்தில் இருந்து எமது வம்ச விருட்சத்தினை உறவுகளுக்கு ஊட்டி மிகவும் திறமையாக இந்த நூலினை உருவாக்கியுள்ளார். இந்த நூலில் மறைந்த பல உறவுகளின் புகைப்படங்கள் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் காணப்படுகின்றது. இவரது இந்த நூல் வெளியீடானது அவர் நேரே இங்கே வந்து வெளியிட முடியாத கால சூழ்நிலையினால் அவரது உறவுகள் மூலம் இந்த நூல் வெளியீட்டினை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரது மனம் அங்கிருந்து மிகவும் பரிதவித்துக் கொண்டிருக்கும் உறவுகளுடன் உறவாட முடியாமல் இந்த நூலினை தானே நின்று நடத்த முடியாமல் அங்கிருந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தும் அவருக்கு ஒரு மன ஆறுதல் அவரது உறவுகளால் இந்த நூல் வெளியீட்டு விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இவரது பரம்பரை வாழ வாழ்த்துவதுடன் இன்னும் பல வம்ச விருட்சங்கள் எமது ஊரில் உள்ளன. அவர்களுக்கு இவரது நூல் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்னோடியாக இருக்கும் என கூறிக்கொண்டு எனது தலைமை உரையை முடித்துக் கொள்கின்றேன். உங்களது பொன்னான நேரத்தை எங்களது இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரையில் முதலாவது நமது அழைப்பேற்று வந்ததில் இந்த ஆலய இந்தியாண்ட ஆலய குழுக்கள் ரங்கலிங்காரர்களுக்கும் வருகிறதை வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்து நூலினை ஆய்வு செய்ய வந்திருக்கும் திருமதி நாச்சியார் சிந்தனாளரின் ஓய்வுநிலை பேராசிரியர் இந்திராணி அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். அது அடுத்து வெளியீட்டு நடாத்த வந்திருக்கும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சபா கோதாஸ் அவர்களையும்
வருக என வரவேற்கின்றோம். அடுத்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் ஓய்வுநிலை ஆசிரியர் கனரத்னம் மாஸ்டர் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் ஆசிரியர் முருகதாஸ் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து நூல் வெளியீட்டை மேற்கொள்ள இருக்கும் திரு கோகுலதாஸ் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். அத்துடன் நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகின்ற அனைவரையும் வருக என வரவேற்று வரவேற்பை நிறைவு செய்கிறோம். இந்நூல் வெளியீட்டு விழாவினை ஒரு ஆசியுரையுடன் ஆரம்பிக்கும் நோக்குடன் எமது வணக்கம்பரை முத்துமாரி அம்மன் ஆலய தேவஸ்தான பிரதம குரு ரங்கனையா அவர்களை இந்நூலாசிரியருக்கு ஒரு ஆசியுரை வழங்குமாறும் இந்நூலுக்கு ஒரு ஆசியினை வழங்குமாறும் மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல விநாயகர் திருத்தால் வணிந்து இங்கே நம்மை எல்லாம் நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற விஸ்வத்தை முருகபெருமானவர்களே பிரார்த்தனை பண்ணி அன்னை முத்துமாலையை பிரார்த்தனை பண்ணி இந்த விழாவிலே சபையிலே வைத்திருந்து இந்த நூலை மென்மேலும் சிறப்பிக்கும் முகமாக ஆய்வுரை வழங்க வந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே, இந்த புத்தகத்தை உங்களுக்கு நல்ல ஆய்வாக தரவல்ல சிந்தனையிலே இருக்கின்ற அவையிலே இருக்கின்ற பெரியவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்களே, மற்ற மாணவ மாணவிகளே, பெரியவர்களே, அதற்கு நல்ல வணக்கத்தை நல்ல ஆசையை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் கண்ணாத்திலே சீனிப்பரிகாரையினாலே போற்றி வழங்கப்பட்ட தன்னுடைய ஆயுள் வேதத்திலே எப்படி நம்முடைய ஆயுளை திடமாகவும் மரியாதையாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஊண்டுகோலாக இந்த ஆயுர்வேதம் விளங்குகின்றது. அவ்வகையிலே ஆயுர்வேதம் ஊடாக நம்முடைய நோயையும் சரி நம்முடைய வியாதிகளையும் இலகுவாகவும் திடமாகவும் தைரியமாகவும் எப்படி நமக்கு அந்த உடலிலே ஆரோக்கியத்தை கொடுக்கின்றதோ அப்படி அவருடைய பரியாருடைய ஆயுர்வேதம் நம்முடைய ஆயுளை கூட்டி வந்திருக்கின்றது. அப்படியான பரம்பரையிலே வந்த ஆயுர்வேதம் ஊடாக இந்த நூல் நமக்கு ஒரு விருட்சமாக காட்சி கொடுக்கின்றது. அங்கே அந்த விருட்சம் நமக்கு எந்தென்றும் துணையாகவும் நம்முடைய நோய்களை நம்முடைய வருகின்ற அந்த அல்லல்களை தீர்க்கும் முகமாக அந்த ஆயுர்வேதம் விளங்குகின்றது. அப்படியான ஆயுர்வேதம் பரம்பரையாக இந்த மண்ணிலே நிகழ்த்தி நமக்கெல்லாம் பயனுறு முகமாக அந்த நூலை நமக்கு தரவல்லவர்களாக அமைந்திருக்கின்றார்கள். அப்படியான அந்த ஆயுர்வேதம் ஊடாக நமக்கு தருகின்ற நல்ல சிந்தனைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய சந்ததிக்கு இதை கொண்டு செல்வதாக விளங்குகின்றது. அப்படியான இந்த நூலானது மென்மேலும் சிறப்பு பெற வேண்டும், இவருடைய பணி மென்மேலும் சிறப்பு பெற வேண்டும், இந்த பணியானது அனைத்து மக்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும், அவருடைய சேவை அப்படியான சேவை ஊடாக நாம் எல்லாம் தினம் கலந்து கொண்டு நம்முடைய சந்ததிக்கு ஒரு விருந்தாக சமர்ப்பித்து இந்த நூலானது மென்மேலும் சிறப்பு பெற வேண்டும், அவருடைய சந்ததி மென்மேலும் சிறப்பு பெற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இந்த விழா சிறப்பு பெற்று விளங்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி எல்லாம் வல்ல அன்னையையும் அதிலே நிறுத்தி அனைவருக்கும் நல்ல ஆசி ஊறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குருகலையா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை நிகழ்த்தவர் திரு ஆசிரியர் ராணா முருகதாசன் அவர்கள் இந்நூலுக்கு ஒரு வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். எல்லாம் நல்ல கலியுகனுடைய தாளினை பணிந்து விழாவுடைய தலைவர் ஜுவகாந்தன் அவர்களே, இந்த மேடையை அலங்கரிக்கின்ற பெரியோர்கள், மூத்த ஓய்வுநிலை ஆசிரியர் கனகரத்னம் அவர்களே, நண்பர் குபதாஸ் அவர்களே, என்னுடைய குரு நாச்சியார் செல்லநாயகம் அவர்களே, இந்த நூல் வெளியீட்டு
குடும்ப உறவு சார்ந்த சீனி பெரியாரியார் குடும்ப உறவுகளே, இந்த நூலினை தொகுத்து வழங்கியிருக்கின்ற அண்ணர் ஜெய்சந்தர் அவர்களே, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற, சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஊரின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலேயே ஆவணப்படுத்தல் என்பது எல்லாவற்றுக்குமே மிக மிக அவசியமான ஒன்று. எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் பல விடயங்களை கையளிக்காது சென்று விடுவோமோ என்ற பல இயக்கம் இன்றைக்கு பலரிடம் இருக்கிறது. இன்றைக்கு அலோபதி வைத்திய முறையே எங்களிடம் பெருவிருட்சமாக வளர்ந்திருக்கின்ற போது, பரம்பரையாக நாங்கள் பேணி பாதுகாத்து வந்த எங்களுடைய தமிழ் வைத்திய முறையினை நாங்கள் நெறிவடைய தளர்ச்சியடைய விட்டுவிட்டோம். இன்றைக்கு அரசாங்கம் அதற்கு கடின முயற்சிகளை மேற்கொண்டு சித்த ஆயுர்வேத கற்கையை ஒரு தனியான பீடமாக்கி இன்றைக்கு அந்த வைத்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேல்நிலைப்படுத்தி வருகின்ற ஒரு நிலை இன்றைக்கு அதனுடைய முக்கியத்துவம் காரணமாக எழுந்திருக்கிறது. காலந்தோறும் கிராமங்களிலே பரம்பரையாக வைத்தியம் செய்கின்ற அந்த வம்சம் தொடர்ச்சியாக சில கிராமங்களிலே இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையிலே எங்கள் கிராமத்திலும் சீனி பெரியாரியார் என்று சொல்லுகின்ற வம்சம் அங்கே வெனரிலே மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். பெரை என்பதற்கு மிக பொருத்தமாக 7 தலைமுறைகளை கண்ட ஒரு பெரியாரி வம்சம் எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலே போற்றுவதற்குரிய விடயம். இந்த தமிழ் வைத்திய முறையிலே நோய்வாய்ப்பட்டு அதிலே வைத்தியம் செய்தவர்களுக்கு நன்றாக தெரியும். பக்க விளைவுகள் குறைந்த ஒரு வைத்திய துறையாக நாங்கள் பக்க வைத்தியம் அந்த பக்க விளைவு அறவே இல்லை என்று சொல்லுகிற ஒரு வைத்திய துறை. உங்களுக்கு தெரியும், ஆங்கில வைத்தியத்திலே ஒரு நோய்க்கு நாங்கள் எடுக்கின்ற மாத்திரைகள், பிரஷருக்கு எடுப்பது அல்சரை கொடுக்கும், அல்சர் பெரிசாகி கேன்சராக வரும். அப்படி ஏதோ ஒரு விதத்திலே பக்க விளைவை கொடுக்கின்ற தன்மை ஆங்கில வைத்தியத்திலே மிகுதியாக இருக்கிறது. தமிழ் வைத்தியம் அந்த நோயை குணமாக்குவதிலே தாமதம் ஏற்படலாமே அன்றி மிகுந்த சிறப்புக்குரிய ஒரு வைத்திய முறையாக பேணப்பட்டு வருகின்றது. அதனாலே எங்களுடைய பழைய மூதாதையர்கள் உணவுதான் மருந்து என்று கூறியிருக்கிறார்கள். இன்றைக்கு நகைச்சுவையாக சொல்லுகிறார்கள், மருந்தே உணவாக மாறி இருக்கிறது என்று. எங்களுடைய இந்த நாட்டிலே தோன்றிய இலக்கியங்கள் பல எங்களுடைய கைகளுக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற உங்கள் கைகளில் இந்த நூல்கள் வந்தடையும். இந்த நூல்களானது மிகவும் சொற்பமே தற்போது உள்ளது. அசாதாரண சூழ்நிலையினால் இந்த புத்தகமானது வெளிநாட்டிலே அச்சிடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிதான் தற்சமயம் அவர்களது கைகளில் உள்ளன. இந்த புத்தகங்களை குடும்பத்தில் ஒருவருக்கு பெற்றுக்கொண்டு தேவையானது மீளவும் உங்களுக்கு வழங்கப்படும். அங்கிருந்து அந்த பார்சல் வந்த பின்னர் தற்போது குறிப்பிட்ட அளவு புத்தகங்கள் உள்ளபடியினால் அதனை குடும்பத்தில் ஒருவர் பெற்று பார்வையிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கவும், தொடர்ந்து நூல் வெளியீட்டுரையினை ஆற்ற வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குமதாஸ் அவர்களை இந்த நூலினை வெளியீட்டுரை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சீனி பெரியாரியார் குடும்பத்தினுடைய 7 தலைமுறை வரலாற்றை மிக ஒரு சிறப்பான ஆவணமாக மாற்றி இன்று மக்கள் மத்தியில் அரங்கேற்றுகின்ற மிக அரிய ஒரு வெளியீட்டு நிகழ்வினை நடாத்துகின்ற இந்த வேளையில் அதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற
சீனி பரியாரியார் குடும்பத்தின் கூட்டன் தவராசா சிவரத்னம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரியாரினுடைய மகன் யுவகாந்தன் சீனி பரியாரியார் தன் கூட்டத்தினுடைய கொப்பாட்டன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இந்த நூலின் ஆய்வுரையினை நிகழ்த்த வந்திருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய ஓய்வு நிலை விரிவுரையாளர் நாச்சியார் செல்வநாயகம் அவர்களே மற்றும் இந்த வெளியீட்டு நிகழ்வில் ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வடக்கம்பரை முத்துமாரி அம்மன் தேவஸ்தானத்தினுடைய ஆலய குருக்கள் ஐயா அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய நண்பன் ஆசிரியர் ஆனா முருகதாசன் அவர்களே மற்றும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற ஓய்வு நிலை ஆசிரியர் கனகரத்னம் அவர்களே மற்றும் இந்த அவையில் இருக்கின்ற இந்த நூலினுடைய தொகுப்பாளர் ஜெய்சந்தனுடைய தாயார் சீனி பரியாரியார் பரம்பரையின் தெய்வான பிள்ளை அவர்களே அத்துடன் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த சீனி பரியாரியார் குடும்பத்தினுடைய ஒரு வாரிசாக இருக்கின்ற கோகுலராஜா அவர்களே இந்த அருமையான செயல்பாடும் நான் நினைக்கிறேன் மிக ஒரு கடினமான சூழலில் பல இன்னல்கள் பல சிரமங்களை தாண்டி ஒரு வடிவமைத்து இலகுவாக இன்று எங்கள் கையில் தந்திருக்கிறார் ஜெய்சந்தர் சீனி பரியாரியார் பரம்பரையினுடைய வரலாற்று. அவர் இந்த நூலில் இறுதி பக்கத்தில் தான் தன்னுடைய ஆதங்கத்தை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த நூலை தான் அமைப்பதற்கு எவ்வளவு சிரமங்களை தான் அனுபவித்ததாக. அது மாத்திரமல்ல, பலரை தான் அணுகிய போது அந்த செயற்பாடுகளை அந்த வரலாறுகளை தருவதற்கு பலர் பின்னடித்திருந்தது அல்லது காலம் தாண்டி இருந்த விடயங்களை எல்லாம் அவர் சொன்னது மாத்திரமல்ல, இந்த நூல் வெளியீட்டுக்கு பிறகு பலருக்கு இந்த வரலாறுகள் எந்த ஞாபகம் வரும். ஆகவே எதிர்வரும் காலத்தில் 2வது வெளியீடு முறை நடாத்த வேண்டி வரும் என்று அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நூல் வெளியீட்டை நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. சீனி பரியாரியார் பரம்பரை 7 பரம்பரைக்கு கிடைத்த ஒரு அரியத ஒரு பொக்கிஷம். எதிர்காலத்தில் பண்ணாங்கன் கிராமத்தில் வருகிற ஒவ்வொரு வாரிசுகளும் இப்படி ஒரு பரம்பரை 1800ஆம் ஆண்டுகளில் இருந்து இந்த மண்ணில் வாழ்ந்ததற்கான ஒரு சரித்திரத்தை இந்த வரலாற்று ஆவணத்தில் ஜெய்சந்தர் படைத்திருக்கிறார் என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள். ஜெய்சந்தனுடைய முயற்சி, நான் நினைக்கிறேன் அவர் ஒரு இனப்பற்றாளர். இன ரீதியாக எவ்வளவு பற்றுறுதி உடையவராக இருக்கிறாரோ அவர் தன்னுடைய குடும்பத்திலும் தன்னுடைய பரம்பரையிலும் தன்னுடைய கிராமத்திலும் பற்றுறுதியாக இருப்பார். அதற்கு எடுத்துக்காட்டு ஜெய்சந்தருடைய செயல்பாடு. ஆகவே மிக ஒரு அழகான அட்டைப்படம் போட்டிருக்கிறார். மிக எளிமையான வர்ணம். அந்த வர்ணத்தின் முன்னால் இருக்கிற படம் ஒரு மரத்தின் கிளைகள் எப்படி இந்த அதாவது வந்து பரம்பரை அழகுகள் ஒரு மரம் போல இருக்குமோ அப்படியான ஒரு அதாவது வந்து தெளிவூட்டக்கூடிய ஒரு படம் ஒன்றை குறியீட்டு படம் ஒன்றை இந்த அட்டைப்படத்தில் பதிப்பித்திருக்கிறார். ஆகவே இந்த அட்டைப்படத்தின் ஊடாக அந்த பரம்பரை வரலாற்றை ஆரம்பிக்கிற போது அவர் சொல்லுகிறார் என்றால் தான் தன்னுடைய அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் பல நாடுகளினுடைய இனங்களினுடைய வம்சங்களினுடைய வரலாறுகளை வாசிக்கிற போது தனக்கு தன்னுடைய வம்சத்தினுடைய வரலாறும் அப்படி பதியப்பட வேண்டும் என்ற ஒரு அவா தனக்கு இருந்தபடியால் தான் இந்த முயற்சியை தன்னால் எடுக்க முடிந்தது என்று என்னுரை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஜெய்சந்தர் ஒரு நீண்ட கனவுடன் இந்த செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக சுதன் இருந்திருக்கிறார். ஆகவே இப்படியான இந்த படத்தின் மூலமாக இன்று எங்கள் கைகளில் சீனி பரியாரியார் குடும்பத்தினுடைய வரலாறு கவனப்பட்டிருக்கிறது. சீனி பரியாரியாருடைய தகப்பன் பொக்கட்டன். அவர் 1800ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்திருக்கலாம் என்றும் அவருடைய வரலாறை செவிவழியாக தங்களுடைய பரம்பரைகள் கடத்தியதாகவும் அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற விடயங்களை கொண்டுதான் இந்த அழகான நூலை வடிவமைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சீனி பரியாரியாருக்கு 10 பிள்ளைகள். அவர்களினுடைய விருட்சம் தான் பின்னர்
தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தங்களுடைய வம்சத்தில் குறிப்பாக தெய்வானை பிள்ளையினுடைய அந்த வரலாறு அவர்கள் எப்படி இந்த அதாவது முறிவு நெறிவு நோவு வைத்தியத்தை செய்தார்கள், அதற்கு இன்று வரை தன்னுடைய தாயார் அந்த ஏடுகளை பாதுகாத்து வருகிறார் என்ற வரலாற்றையும் இதில் அவர் மிக தெளிவாக புகைப்படங்களுடன் பதிவு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவருடைய இந்த செயற்பாட்டின் அடுத்த கட்டமாக ஆரம்பத்தில் இந்த பொக்கட்டன் என்று சொல்லப்படுபவர் ஒரு சித்து முறைகளை கையாளக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை ஒரு கதை மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மதிப்புக்குரிய நாச்சியார் செல்வநாயகம் அவர்கள் மிக தெளிவாக ஆய்வுரை செய்வார் என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் நூலுக்கான ஒரு அறிமுகம் இங்கு கொடுக்க வேண்டிய பணிதான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கட்டன் அவர்கள் ஒரு தடவை வீதியால் செல்கிற போது பனி சீவி கொண்டிருக்கிற சீவல்காரன் அதாவது சீவி கொண்டிருக்கிற போது அவனிடம் கல்லு கேட்டதாகவும், கிழவா உனக்கு சொத்தி வாய்க்கு கல்லு தேவைப்படுகிறதா என்று அந்த சீவல்காரன் பனையிலிருந்து கேட்டபோது, நீ இரடா வாரேன் என்று சொல்லி அவர் செல்வதன் பிற்பாடு அவனால் அந்த பணியால் இறங்க முடியவில்லை என்றும், உறவுகள் எல்லாம் தேடி வந்து அவனை இறக்க முயற்சித்த போது அவன் இறங்க முடியாத தத்தளித்தான் என்றும், பிறகு பனைக்கடியில் வைக்கோல் பறித்து அந்த வைக்கோலுக்கு மேல் நீ விழா என்று சொன்ன போதும் அவனால் விழ முடியவில்லை என்றும், அது மாத்திரமல்ல பல வல்லுநர்கள் பணியேறக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் ஏறி போய் அவனை இறக்க முடியவில்லை என்றும், இவ்வாறான ஒரு நிலைமை 4-5 மணித்தியாளர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது ஒரு நிகழ்வுக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருந்த பொக்கட்டன் வீரத்தை மற்றவர்களுக்கு இந்த நூல் பறைசாற்றுகிறது என்பதை அவர்களே சொல்லுகிற அளவுக்கு திரட்டுகிற அளவுக்கு அவருடைய பரம்பரை ஒரு சாத்தியமான ஒரு அதாவது அனுபவ ரீதியான ஒரு வைத்திய துறையை நகர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு காலத்தில் படிக்கிற காலத்தில் அதை ஒரு நகைப்பாக இருந்த விடியம் என்று வளர்ந்த போது அவர்கள் ஒரு வரலாற்றை எழுதுவதற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் தெய்வானை பிள்ளையினுடைய தாயார் சின்னம்மா நான் நினைக்கிறேன் எங்களுடைய பேரன் ஊட்டி எங்களுடைய அப்பர் ஆக்கள் எல்லாரும் சொல்றது தெருவழி சின்னம்மா. அப்பொழுது அந்த தெரு என்று சொல்லப்படுவது அந்த காலத்தில் ஒரு முக்கியமான இடமாக இந்த கிராம மட்ட மக்களுக்கு இருந்தது. அப்படி அந்த முகப்பு வாயிலை அலங்கரித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இவர்களுடைய குடும்பம். அப்படியான அந்த வரலாறுகளை எல்லாம் தொகுத்து ஒவ்வொரு தங்களுடைய அந்த கிளை வம்சங்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். குறிப்பாக கந்தசாமி மாஸ்டரனுடைய குடும்பத்தினர் அவருடைய வரலாறுகள் புகைப்படங்கள் எல்லாம் இதில் பதியப்பட்டிருக்கிறது. அதே போல சகாதேவத்துறை நித்யானந்தனுடைய குடும்பங்கள் இதில் பதியப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கு பெரும்பாலான அதாவது கிருஷ்ணதுரை குடும்பத்தினுடைய வரலாறுகள், கோகுலராஜா குடும்பத்தினுடைய வரலாறுகள் தங்களால் எவ்வளவு தூரம் மூதாதையர்களுடைய படங்கள் ஆதாரங்களை எடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் மிக அழகாக எடுத்து தொகுத்திருக்கிறார். அந்த புலம்பெயர்ந்த சமூக மகனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிறப்புகள் மிக சிறப்பாக இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறப்பாக விழுந்த ஒவ்வொருவருடைய சிறப்புகளையும் மிக அழகாக இந்த நூல் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பரம்பரையையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தற்போது வைத்தியர்களாக திகழ்கின்றவர்கள், ஓய்வு நிலையில் இருப்பவர்கள், நான் நினைக்கிறேன் ஓய்வு நிலை வைத்திய தாதி கந்தசாமி லோகநாயகி அவர் வெளியீட்டுரை நிகழ்த்தி சென்ற வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா புகதாஸ் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த வெளியீட்டு உரையை தொடர்ந்து இந்த புத்தகத்துக்கான ஒரு ஆய்வுரையை நிகழ்த்த எமது ஓய்வு நிலை இந்தி நாகரிகத்துறை பேராசிரியர் திருமதி நாச்சியார் செல்வநாயகம் அவர்களை ஆய்வுரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் வல்ல விசவத்தலை பெருமானின் பாதார விந்தங்களை முதற்கண் வணங்கி, இந்த ஒரு நல்ல நிகழ்விலே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம யோகாங்க
தம்பி யோகாந்தன் அவர்களே, இங்கே அற்புதமான ஆசியுரை வழங்கி இருக்கின்ற எங்களோட வழக்கம்பரை முத்துமாரியம்மன் தேவஸ்தான குரு அவர்களே, சிறந்த வாழ்த்துறையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஒரு தமிழ் ஆசான் திருவாளர் முருகதாஸ் அவர்களே, அதற்கடுத்து வடமாகாணத்திலே எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்தை ஒலிக்க செய்து இப்பொழுது எப்பொழுதும் உண்மையிலே அரசியல் அறிவும் சமூக அறிவும் பொருளாதார அறிவும் எல்லாவற்றையும் ஒருங்கே பெற்றிருக்கின்ற திருவாளர் முருகதாஸ் அவர்களே, இனிமேல் உரையாற்ற இருக்கின்ற, அதாவது சிறப்புரையாற்ற இருக்கின்ற எங்களுடைய மைத்துனர் சைவப்புலவர், அவருக்கு நிறைய பட்டம் இருக்கின்றது, திருவாளர் ஓய்வு நிலை ஆசிரியர் திருவாளர் கனகரட்னம் அவர்களே, இந்த நூலுக்கு ஆதார சக்தியாக வழங்கி இருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருமதி தெய்வானை பிள்ளை அவர்களே, அவருடைய மைத்துனர் திருவாளர் கோகுல ராசன் அவர்களே, இந்த நூலை எழுதி இந்த பண்ணாக மண்ணுக்கு வளம் சேர்த்த அன்புக்குரிய எங்களுடைய தம்பி சீனி பெரியார் பாரம்பரியத்திலே உதித்த எங்களுடைய கிருஷ்ணதுரை ஜெய்சங்கர் அவர்கள். இந்த இடத்திலே உண்மையிலே இந்த கிருஷ்ணதுரை என்றாலே பண்ணாகம் ஒளிபரக்கூடிய அந்த அளவு புலமையான இங்கே சீனி பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவன்பான வணக்கம். உண்மைக்கு எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை என்னுடைய சகோதரி திருமதி தெய்வான பிள்ளை தந்திருக்கின்றனர். முறிவு நோவு எல்லாம் யார் போனாலும் இன்பத்துடன் எண்ணெய் கொடுத்து அல்லது அவர்களுக்கு வைத்தியம் செய்து மிக சிறப்பான பணியை ஆற்றி இப்பொழுதும் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அவருடைய அந்த செயல் பாராட்டப்பட வேண்டியது. அந்த வகையிலே இந்த பண்ணாகம் முடிவு நெருங்கினோ வைத்தியர் சீனி பெரியார் குடும்ப விருட்சம் என்ற நூலுக்கு என்னை ஆய்வுரை வழங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். எனக்கும் இந்த பண்ணாகத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு. நான் சுழிபுரத்திலே வசித்தாலும் என்னுடைய மூலம் பண்ணாகத்தில் உள்ளது. என்னுடைய தந்தையர் நாடம்ப பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. என்னுடைய தந்தையர் நாடு பண்ணாங்க. நான் எப்பொழுதும் சுழிபுரத்தாக அதை சொன்னால் சொல்லுவேன், நான் பண்ணாகத்தையும் சார்ந்தோம், பண்ணாகத்தாக சொன்னால் நான் சுழிபுரத்தையும் சார்ந்தோம். எனவே ரெண்டு ரத்தமும் எனக்கு ஓடுகின்றது. இந்த பண்ணாகம் என்பது சிறப்பான ஒரு கிராமம். பண்ணென்ற இசைப்பா